இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. இந்த செய்தியின் தலைப்பு அன்பே பெரியது. உலகத்தில் ஆயிரக்கணக்கான மொழிகள் உண்டு, கோடிக்கணக்கான வார்த்தைகள் உண்டு. எல்லா வார்த்தைகளிலும் சிறந்த வார்த்தை எதுவென்றால் அன்பு என்கிற வார்த்தை தான். அந்த அன்பை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஆண்டவர் காட்டும் அன்பு, இரண்டாவது சக மனிதர்கள் காட்டுகின்ற அன்பு. இன்றைய உலகம் ஆண்டவர் காட்டுகிற அன்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. மனிதர்கள் காட்டுகிற அன்புக்கு அடிமையாகி கிடக்கிறது. ஆனால் அது போலியானது, நிரந்தரம் இல்லாதது, சுயநலமானது என்பதை புரிந்து கொள்ளும் போதுதான் ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு மேன்மையானது என்பது தெரிகிறது. ஏனென்றால் ஆண்டவருடைய அன்பு தூய்மையானது, சுயநலம் இல்லாதது, தியாகம் நிறைந்தது. நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமே அவர் பூமிக்கு சாதாரண மனிதனாக வந்தார். அன்பினால் நம்மை தேடி வந்தார். நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்து நம்மீது அவர் வைத்திருக்கிற அன்பை நிரூபித்து காட்டினார். அது மட்டுமல்ல, பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், நீங்களும் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்று நம்மை பார்த்து அவர் ஆலோசனையும் சொல்லுகிறார். அந்த அன்பின் ஆழத்தை உணர்ந்தவர்கள் எல்லோருமே தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை முழுமையாக அறிந்திருப்பார்கள். இதில் மிகவும் விசேஷமான அம்சம் என்னவென்றால், நம்மீது அன்பு வைத்திருக்கிற ஆண்டவர் அதே அன்பை நம்மிடமிருந்தும் அவர் எதிர்பார்க்கிறார். அன்புக்கு விசேஷமான ஒரு சக்தி உண்டு. அது என்ன தெரியுமா? நாம் காட்டுகிற உண்மையான அன்பு அப்படியே நமக்கு திரும்பவும் கிடைக்கும். ஏனென்றால் அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பின் குணாதிசயங்களை அனுபவபூர்வமாக உணர்ந்திருந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தான் பரிசுத்த வேதாகமத்தில் அன்பிற்காக ஒரு அதிகாரத்தையே எழுதி வைத்திருக்கிறார். அவருக்கு அந்த அன்பை பற்றி எப்படி இவ்வளவு ஆழமாக தெரிந்தது? எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்த பவுலை ஆண்டவருடைய அன்பு தேடி வந்தது. சவுலாக, சாதாரண மனுஷனாக வாழ்ந்து கொண்டிருந்த மனிதனை அப்போஸ்தலனாக மாற்றி அழகு பார்த்தது ஆண்டவருடைய அன்பு. அந்த அன்பை பவுல் அப்போஸ்தலனால் மறக்க முடியுமா? அதனால்தான் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது என்று ஆணித்தரமாக பவுல் கூறுகிறார். ஆண்டவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அன்பு அது. ஆகவே நாமும் நம்முடைய அன்புள்ள ஆண்டவர் மீது அன்பு கூற ஆரம்பிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் தாமே கல்வாரி அன்பை அளவில்லாமல் நம்முடைய உள்ளத்தில் ஊற்றி விடுவார். அதன் பிறகு பாருங்கள், நாமும் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக நாம் மாறிவிடுவோம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து நம்முடைய அன்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரிடம் முதலாவது பேசுவோம். அதன் பிறகுதான் இந்த உலக மனிதர்களிடம் நாம் பேச வேண்டும். இதை நம்முடைய வாழ்க்கையில் கட்டாயம் ஆக்கி கொண்டால் இந்த உலகத்தில் நம்முடைய அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆவியானவரே நமக்கு முழுமையாக கற்றுத் தருவார். அதன் பிறகு பாருங்கள், நம்மை போல அன்புள்ளவர்கள் இந்த உலகத்திலே யாரும் இருக்க மாட்டார்கள். நம்மை சுற்றிலும் உள்ளவர்களிடத்திலே நாம் காட்டுகிற அன்பில் போலித்தனம் இருக்காது, பொறாமை இருக்காது, சுயநலம் இருக்காது. ஆண்டவரிடத்திலே உண்மையான அன்பு இல்லாதவர்கள் தான் தங்களை சுற்றிலும் இருக்கிற மனிதர்களிடத்திலும் போலியான அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் நாம் காட்டுகிற அன்பை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களின் அன்பு நமக்கு தேவையில்லை. எப்பொழுதும் அன்பாகவே இருக்கிற ஆண்டவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். அது போதும் நம் வாழ்விலே. ஆமென். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்திலே மனிதருடைய அன்பு மாறலாம், மறைவாக தீதான காரியங்களை பேசலாம், அது சுயநலம் மிக்கதாக இருக்கலாம். நாங்கள் காட்டுகிற அன்பை திருப்பி காட்டுகிற மனிதர்கள் எங்களோடு கூட இல்லாமல் இருக்கலாம். ஆமாப்பா, மனிதர்கள் சுயநலத்தோடு கூட தான் பழகுகிறார்கள். ஆனால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பை நீங்க வச்சிருக்கிறீங்க. அது எங்க மேல வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பு எங்களுக்கு கிடைத்தால் அது போதுமானது. உம்முடைய அன்பிலே நாங்கள் நிறைந்திருந்தால் அது எங்களுக்கு போதுமானது.
அது எப்பவுமே தூய்மையானது, எங்களை விட்டு விலகாதது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு திரும்ப உன் மீது நாங்கள் அதே அன்பை செலுத்துவதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. உலகத்தின் மீது அன்பு காட்டி ஏமாந்து போய் நிற்கிறவர்களாக நாங்கள் இல்லாமல், உங்க மீது அன்பு காட்டி உம்மிடத்திலிருந்து உண்மையான அன்பை திரும்ப பெற்றுக் கொள்கிறவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதற்கேற்றவாறு எங்களுடைய வாழ்க்கையை நீர் வடிவமைத்து கொடுங்க. எங்களோடு கூட உறவாடுங்க. அதிகாலையில் எழுந்து நாங்கள் உம்மோடு கூட முதலில் உறவாடி இந்த உலகத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற எல்லா காரியங்களையும் உம்மிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு நீர் கற்றுக் கொடுத்த அன்பை இந்த உலகத்திலே காட்டுவதற்கு எங்களுக்கு பலன் கொடுங்கப்பா. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.